காலையில் ஏஞ்ச உடனே அறக்க பறக்க ஸ்கூலுக்கு போகணும், ஆஃபீஸ் போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும்னு ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். இந்த கமிட்மெண்ட்ஸுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் தான். அப்படி உங்கள் ஃபோன் எடுத்து நீங்கள் ஏதோ ஒரு டாக்ஸிக்கு புக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த டாக்ஸி புக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் மொட்டை மாடிக்கு போகிறீங்க. டாக்ஸி புக் பண்ணிட்டு எதுக்கடா மொட்டை மாடிக்கு போகணும்னு நீங்கள் யோசிப்பீங்க. அங்கே தான் விஷயம் இருக்குது. நீங்கள் மொட்டை மாடிக்கு போன அப்புறம் அங்கே ட்ரோன் மாதிரி ஒரு மினி ஹெலிகாப்டர் வந்து நிற்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஹெலிகாப்டரில் நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு கண்மூடி திறக்கிறதுக்குள்ளே நீங்கள் போய் சேர்ந்துட்டா எப்படி இருக்கும்? இது கேட்க ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி மாதிரி தான் இருக்கும். ஏன்னா காலையில் டெய்லியும் ட்ரெயின், பஸ்ஸு இந்த மாதிரி எல்லாத்துக்கும் வெயிட் பண்ணி டிராஃபிக்கெல்லாம் தாண்டி நம்ம போக வேண்டிய இடத்துக்கு சரியான டைமுக்கு போக முடியாதப்போ தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு தோணும் தெரியுமா? அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் இப்போ நடக்க போகுது. என்னடா சொல்கிற அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆமாம், இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஏர் டாக்ஸி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரப்போகுது. ஏர் டாக்ஸியா அப்படின்னா நீங்கள் யோசிக்கலாம். ஸோ அதுதான் என்ன, அதில் இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன, அதுதான் இன்றைக்கி நம்ம கண்டென்ட்டில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு ஃபைன் ஃபேக்ட்ஸ் வித் மீ விஜே பிரவீன் கிருஷ்ணா. ரோடில் இருக்கக்கூடிய டாக்ஸியில் போகிறதே கஷ்டமாக இருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷனில் ஏர் டாக்ஸி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா சென்னை ஐஐடியை சேர்ந்த சக்கரவர்த்தியும் அவருடைய டீம் மெம்பர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கண்டுபிடிப்புக்கான வெளியீட்டை வந்து பார்த்திங்கன்னா போன வருஷமே வந்து இவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ண போகிறோம், இதுக்கான அடுத்த முயற்சிகள் எல்லாத்தையுமே வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இந்த வருஷம் இதோடைய மொத்த டிசைனும் முடிஞ்சு மொத்த பிளானும் முடிஞ்சு வந்து இவங்க கையில் ரெடியாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஏர் டாக்ஸி பார்த்திங்க அப்படின்னா மினிமலிஸ்டிக்காக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபீச்சர்ஸுமே இதில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. நின்ன இடத்துலேருந்தே பறக்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரோனுடைய அமைப்பு கொண்டதாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏர் டாக்ஸி இருக்குது. ஸோ இந்த ஏர் டாக்ஸி வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளேன் அப்படின்னு சொல்கிற ஒரு நேமில் தான் வந்து பார்த்திங்கன்னா பிராண்டிங் பண்ணுறாங்க. இந்த ஏர் டாக்ஸியில் 2 பேர் தான் உட்கார முடியும். ஸோ 2 பேர் உட்கார அளவுக்கு பார்த்திங்கன்னா இதில் கெப்பாசிட்டி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சார்ஜ், அதாவது பர் சார்ஜுக்கு 200 கிலோமீட்டர் அளவுக்கு ட்ராவல் பண்ணக்கூடிய அளவுக்கு பார்த்திங்கன்னா இதோடைய கெப்பாசிட்டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 20 கிலோமீட்டருக்கு ஒரு ஸ்ட்ரெச்சில் இதால் வந்து ஈஸியாக ட்ராவல் பண்ண முடியும். 200 கிலோமீட்டருக்கு போகிறதுனால 20 கிலோமீட்டர் இந்த மாதிரி ஷார்ட் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இது கண்டிப்பாக ஒரு டாக்ஸி மாதிரி தான் நம்ம வந்து ஈஸியாக இதால் பயன்படுத்த முடியும். ஒரு 4 ட்ரிப்பு 5 ட்ரிப்பு அந்த மாதிரி போயிட்டு வர முடியும். அது மட்டும் இல்லாமல் வெர்டிக்கல் லேண்டிங் அண்ட் வெர்டிக்கல் டேக் ஆஃப் இது ரெண்டுமே வந்து இதால் ஈஸியாக பண்ண முடியும். நின்ன இடத்துலேருந்தே மேலே எழுகிறதும் சரி, வேறு ஏதாவது ஒரு இடத்துல லேண்ட் பண்ணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி வந்து லேண்ட் பண்ணும் அப்படிலாம் கிடையாது. இது வந்து ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா இருக்க இடத்துலேருந்தே கீழே வந்து ஈஸியாக லேண்ட் ஆகும். ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் பெனிஃபிட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த ஏர் டாக்ஸி வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டுலேயே இந்தியாவில் இருக்கக்கூடிய, அதுவும் தமிழ்நாட்டுடைய தலைநகரான சென்னையில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஏன்னா வேர்ல்டில் யாருமே பண்ணாத ஒரு விஷயம். எவ்வளோ தான் டெக்னாலஜிகள்லாம் வந்து நம்மளை விட அதர் கண்ட்ரிஸ் வந்து ஒரு முன்னிலையில் இருந்தாலும் நம்ம சென்னை ஐஐடி சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த விஷயம் சொல்கிறது மட்டும் இல்லாமல் அதை வந்து ப்ரூஃப் பண்ணுற வகையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயமே இப்போ நடந்துகிட்ருக்கு. இதை வந்து இப்போ சென்னையில் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன தான் இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருந்தாலுமே சரி, இந்த ஏர் டாக்ஸிலையுமே வந்து சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெக்னிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபால்ட் மாதிரி தான் சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்க்கும்போது இதோடைய அந்த விங்ஸ் இருக்கு இல்லையா, ரெக்கைகள், அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்னதாக தான் இருக்குது. ஸோ சின்னதாக இருக்கும்போது அதால் ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அதை இயக்க முடியும். அந்த ஸ்பீடில் தான் வந்து பார்த்திங்கன்னா இதோடைய மொத்த ஒரு இயக்கமுமே அமையும். விங்ஸ் வந்து பெருசாக இருக்கும்போது தான் அது எந்த அளவுக்கு ஸ்லோவாக போகணும், எந்த அளவுக்கு ஹைட்டாக போகணுங்கிறத வந்து அந்த புல் பவர் வச்சு நம்மளால் டிசைட் பண்ண முடியும். ஸோ அது வந்து இந்த ஒரு ஏர் டாக்ஸி கிட்ட வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மைனஸாக நம்ம பார்க்கலாம். இதில் சேஃப்டி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 100% கொடுக்க முடியாது. எந்த ஒரு வாகனமாக இருந்தாலும் சேஃப்டி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து 90% தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே தான் வந்து இந்த ஒரு வாகனத்துக்குமே பொருந்துது. வேணால் பேராஷூட் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இதில் ஆட் பண்ணலாம். பட் அந்த அளவுக்கு உயிர் சேதங்கள் ஏற்படாது அப்படிங்கிறது அவங்க நம்பிக்கையான சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஸோ இதையெல்லாம் தாண்டி ஏர் டிராஃபிக்கிங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நார்மலாக இருக்கக்கூடிய ஏரோப்ளைன்ஸ்க்கே வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. அது நமக்கு நார்மலாக கீழே இருக்க நமக்கு தெரியாது. ஸோ அந்த டிராஃபிக்கிங்கை மேனேஜ் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு தான் தெரியும் எந்த அளவுக்கு வேர்ல்டு ஃபுல்லாக ஏர் டிராஃபிக்கிங் இருக்குது அப்படிங்கிறது. இதை நீங்கள் வெப்சைட்டில் கூட போய் ரெஃபர் பண்ணி பார்க்க முடியும். ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரியான ஒரு சிறிய ஏர் டாக்ஸி அப்படிங்கிறது ஒரு பறக்கிற அளவுக்கு வரும்போது இது நிறைய மக்கள் வந்து உபயோகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இன்னும் ஃபியூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு வாகனங்கள், இந்த மாதிரியான ஒரு டாக்ஸி வர்றது அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு வரப்பிரசாதமாக தான் இருக்கும். ஸோ அந்த வகையில் ஏர் டிராஃபிக்கிங் அப்படிங்கிறது ஒரு மைனஸான பாயிண்ட்டாக தான் இதில் நம்மளால் பார்க்க முடியுது.
ஸோ இந்தியாவில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஈவி வெஹிக்கிளுக்கு மாறிட்டு இருக்காங்க. இந்த ஈவி வெஹிக்கிளில் இருக்கக்கூடிய சில குளறுபாடுகளுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அது லித்தியம் அயன் பேட்டரியாக தான் இருக்குது மேக்ஸிமம். ஸோ இந்த லித்தியம் அயன் பேட்டரியை வந்து இவங்க தவிர்த்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜிங்க் ஏர் பேட்டரின்னு சொல்லிட்டு அந்த பேட்டரி தான் வந்து இவங்க யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு ஒரு முக்கியமான காரணமும் இருக்குது. இந்த லித்தியம் அயன் பேட்டரி மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா சைனா கிட்டேருந்து தான் வருது. ஆனால் நம்ம இந்தியாவில் இந்த ஜிங்க் ஏர் பேட்டரி வந்து நாமளே வந்து ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஜிங்க் அவைலபிளாக இருக்குது. இது ப்ரொடக்ஷன் பண்ணது மட்டும் இல்லாமல் மிச்சம் இருக்கக்கூடிய ஜிங்கை வந்து நம்ம அதர் கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஜிங்க் வந்து அவைலபிலிட்டியில் இருந்துட்டு தான் இருக்குது. இதனால் வந்து இந்த மாதிரி பேட்டரி பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய இந்த ஒரு பாதிப்புகளை இந்த ஒரு ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிங்க் ஏர் பேட்டரி மூலமா தடுக்க முடியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இதில் இருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவ் விஷயமாக தான் நம்ம பார்க்கணும். ஸோ இதெல்லாம் ஓகே, இந்த ஏர் டாக்ஸி வருது, இதெல்லாம் ஓகே, இது எங்கே பார்க் பண்ணுவீங்க, எங்கே லேண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் எல்லாருக்குள்ளேயுமே கண்டிப்பாக இருக்கும். அதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஐஐடியிலேருந்து இந்த டீம் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய இல்லது பெருநகரங்களில் இருக்கக்கூடிய பில்டிங்ஸில் வந்து எந்த ஏரியாவில் இதை லேண்ட் பண்ணலாம், எந்தெந்த ஏரியாவில் இதை பார்க் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ரிசர்ச்லையும் இறங்கியிருக்காங்க. எந்த மாதிரியான பில்டிங்ஸ் வந்து இதுக்கு கரெக்டாக இருக்கும், இல்லை எந்த ஹைட் இருக்கணும், ஸோ இந்த மாதிரியான எல்லா தரவுகளையுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க கலெக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்களாக தான் இருக்குது. இப்போ நம்ம பேசிகிட்டு இருந்த எல்லாத்தையுமே படத்துலேயே பார்த்துட்டு இருந்தோம், நிஜத்தில் எப்படா வருன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்திருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த ஏர் டாக்ஸி அப்படிங்கிறது இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு துவக்க புள்ளியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஒரு சங்கர் படத்தில் பார்த்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஃபீல் மாதிரி முதல் முறையாக சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏர் டாக்ஸி வரப்போகுது. இந்த ஏர் டாக்ஸி எப்படி இருக்கும், வந்தால் எந்த மாதிரியான ஒரு விளைவுகள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இந்த ஏர் டாக்ஸி வந்தால் யார் முதல்ல போய் வாங்குவீங்க, யார் ஃபஸ்ட்டு புக் பண்ணுவீங்க அப்படிங்கிறத பற்றி உங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதை பற்றின இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக அதையுமே வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது வரத்துக்கு இன்னும் ரொம்ப நாட்கள் கிடையாது, குறுகிய காலங்கள் மட்டும்தான் இருக்குது. 2024 இந்த ஏர் டாக்ஸி கண்டிப்பாக சென்னைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எப்படி காத்துட்ருக்கீங்களோ அதே மாதிரி தான் நானும் ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தமிழ் பேசும் உள்ளங்களுக்கும் காவேரி நியூஸ் பார்வையாளர்களுக்கும் நன்றி.